சேல்ஸ்ஃபோர்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டு இந்த டெர்மினாலஜி கேள்விப்பட்டப்போ, இது ஏதோ ஒரு சேல்ஸ் ரிலேட்டடான விஷயம்னு நெனச்சிருந்தேன். அண்ட் ஸ்டில் ஐ ரிமெம்பர் என்னோட கசின் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் உன்னோட கரியரா எடுத்துக்கோன்னு சொல்றப்போ, இல்லக்கா எனக்கு சேல்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டு அவங்க கூட டிபேட் பண்ணிட்டுருந்தேன். பட் சேல்ஸ்ஃபோர்ஸ்னா ஆக்சுவலா என்ன அது? வாங்க பார்க்கலாம். இப்போ மார்க் பெனியாஃப் 1999ல ஃபர்ஸ்ட் கிளவுட் பேஸ் சிஆர்எம் கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அது பேரு தான் சேல்ஸ்ஃபோர்ஸ். இப்போ டெஃபினேஷனா சொல்லணும்னா, கிளவுட் பேஸ்ட் சிஆர்எம் பில்ட் ஆன் மல்டி டெனன்ட் ஆர்க்கிடெக்சர். ஓ! இங்க மல்டிபிள் டெர்மினாலஜிஸ் இருக்கு. கிளவுட் பேஸ்ட், சிஆர்எம், மல்டி டெனன்ட் ஆர்க்கிடெக்சர். வாங்க ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சிஆர்எம் பத்திலாம் இன் டீடைல்டா பார்க்கணும்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல லீவ் பண்றேன். ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரு பிசினஸ் அவங்களுடைய கஸ்டமரோட எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு சிங்கிள் டூல்ல மெயின்டைன் பண்றதுக்கு, ரெப்பிடேட்டிவ் டாஸ்க் ஆட்டோமேட் பண்றதுக்கு, அண்ட் அவங்க பிசினஸ் எப்படி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் இன்சைட்ஸை பியூட்டிஃபுல்லான டேஷ்போர்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸில் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இப்போது நம்மளுக்கு சிஆர்எம்னா நம்ம புரிஞ்சிருச்சு. இப்போ க்ளவுட் பேஸ்னா என்ன? இந்த சிஆர்எம்மை நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டமில் எந்த இன்ஸ்டாலேஷனும் தேவைப்படாமல் இன்டர்நெட் மூலயமா ஆக்சஸ் பண்ணுறது தான் க்ளவுட் பேஸ் சிஆர்எம். இப்போது நம்மளுக்கு க்ளவுட் பேஸ் சிஆர்எம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போது மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சர்னா என்ன? மல்டி டெனன்ட்டில் டெனன்ட்னா வாடகைக்கு இருக்கிறவங்க, ஓகேங்களா? இப்போ மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சிங்கிள் டெனன்ட் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ சிங்கிள் டெனன்ட் ஆர்கிடெக்சரை ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். நீங்கள் உங்களோட சொந்த வீட்டில் இருக்கிறதா வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு தனி பவர் சப்ளை, உங்களுக்குன்னு தனி வாட்டர் சப்ளைன்ட்டு உங்களோட ப்ரைவேட் ஜோனில் கம்ஃபர்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் லார்ஜ் என்டர்பிரைசஸ் அண்ட் கவர்மெண்ட் ரெகுலேட்டரிஸ்லாம் வந்து அவங்களோட டேட்டாவை ஹைலி செக்யூர்டான பிளேஸில் வைக்கணும்ன்ட்டு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்களே தனி சர்வர் வாங்கி அவங்களோட டேட்டா மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. இல்லைனா க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இந்த கம்ப்ளீட் சர்வரை எங்களுக்கு மட்டும் அலோகேட் பண்ணிடுங்கன்ற ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்களோட டேட்டா மட்டும் செக்யூர்டாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் சிங்கிள் டெனன்ட் ஆர்கிடெக்சர். இப்போ மல்டி டெனன்சி ஆர்கிடெக்சர்னால் உங்களுக்கு ஒரு மைல்டு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் ஹார்ட்வேர் இல்லை சாஃப்ட்வேரை மல்டிபிள் டெனன்ட்ஸ் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஐசோலேட்டட் ஸ்பேஸ் பட் வித்தின் த சேம் சர்வரை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் மல்டி டெனன்சி ஆர்கிடெக்சர். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். அங்கே வர எலக்ட்ரிக் சப்ளை இல்லை வாட்டர் சப்ளையாக இருக்கட்டும் இல்லை ப்ளம்பிங் சர்வீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எல்லா டெனன்ட்ஸ்க்கும் காமன் தான். பட் ஒவ்வொரு டெனன்ட்டுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஜோன் கொடுக்கப்படுது இல்லையா? அதுதான் மல்டி டெனன்சி ஆர்கிடெக்சர். ஒரு சிங்கிள் ஹார்ட்வேரையோ இல்லை சாஃப்ட்வேரையோ மல்டிபிள் கிளைண்ட்ஸ் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் மல்டி டெனன்சின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போது எல்லா சேல்ஸ்ஃபோர்ஸ் யூஸருமே ஒரு சிங்கிள் சர்வரை தான் ஆக்சஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவல் மீனிங் இல்லை. மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கும், பட் எல்லா சர்வருமே வந்து சேம் கோட் பேஸ் ரன் பண்ணும். அதை தான் வந்து சிங்கிள் சாஃப்ட்வேர் மீன் பண்ணுறாங்க இங்கே. இப்போ உங்களுக்கு க்ளவுட் பேஸ் சிஆர்எம்னா என்ன, மல்டி டெனன்சி ஆர்கிடெக்சர்னா என்னன்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபோர்ஸ்.காம்னா என்னன்னு பார்ப்போம். உங்களோட சேல்ஸ்ஃபோர்ஸ் ஜேர்னியில் இந்த ஃபோர்ஸ்.காம் என்ற வார்த்தையை அடிக்கடி கேள்விப்படுவீங்க. அப்படின்னா என்ன? சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸாகவும் ஒர்க் ஆகும், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸாகவும் ஒர்க் ஆகும்ட்டு நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? அதில் சேல்ஸ்ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்ன்ற ஒரு ஃபேஸ் தான் வந்து ஃபோர்ஸ்.காம். இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு தான் ஒரு டெவலப்பர் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் எடுத்தா இருக்கட்டும், இல்லை கஸ்டமைசேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நியூ இன்டர்ஃபேஸ் எல்டபிள்யூசி வச்சு எடுத்துன்னு வரதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஃபோர்ஸ்.காம் என்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா தான் டெவலப் பண்ணப்படுது. சிம்பிளாக சொல்லணும்னா க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான் ஃபோர்ஸ்.காம். சேல்ஸ்ஃபோர்ஸ் தான் வந்து நம்பர் 1 சிஆர்எம் இந்த வேர்ல்ட். இதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதுதான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்ற கான்செப்டையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டில் தேர் ஹோல்டிங் த பொசிஷன். அண்ட் அது மட்டும் இல்லை, தே ஆர் ஆக்சுவலி ஆன் த ட்ரெண்ட். எவ்ரி இயர் வந்து 3 மேஜர் ரிலீஸ் பண்ணுவாங்க. சம்மர், ஸ்ப்ரிங், வின்டர்ன்ட்டு. இந்த 3 மேஜர் ரிலீசஸ்லேயும் வந்து நியூ ஃபீச்சர்ஸ் வந்து எப்பயுமே லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் தென் நம்ம மொபைலில் ப்ளே ஸ்டோர்லாம் இருக்க மாதிரி சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ஆப் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதில் ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை குரூப் ஆஃப் பீப்புளோ சேர்ந்து சேல்ஸ்ஃபோர்ஸை பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ்? ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அவங்க ஸ்க்ராட்சில் இருந்து அவங்களே பில்ட் பண்ணாமல் இந்த ஆப் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஆல்ரெடி ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருக்கா இவங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அட்ரஸ் பண்ணதுன்னு பார்ப்பாங்க.
இஃப் சப்போஸ் இருந்துச்சுன்னா, அது ஃப்ரீயாவோ இல்ல பே பண்ணியோ அவங்க ஈஸியா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நாட் ஒன்லி தட், இந்த Salesforceஅ பிசினஸ் ரெக்யர்மென்ட் தகுந்த மாரி கஸ்டமைஸ் பண்ணி தரதுக்கான ஸ்கில் செட் உள்ள பீப்பிள் நெறைய பேர் மார்க்கெட்ல இருக்காங்க. இதனால பிசினஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்? அவங்களோட பிசினஸ் ரெக்யர்மென்ட் தகுந்த மாரி அவங்களோட சிஆர்எம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்கான எக்ஸ்பர்டீஸ் மார்க்கெட்ல ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நாட் ஒன்லி தட், Udemy, Coursera, Byju's போன்ற லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா? அதே மாரி Salesforce அவங்களோட கான்செப்ட்ஸ பத்தி கத்துக்கிறதுக்கு ட்ரெய்லட் அகாடமின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல Salesforce பத்தின கான்செப்ட்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் சேலஞ்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஈஸியா கத்துக்கலாம். அண்ட் ஒன் அனதர் மெயின் ரீசன் வந்து Salesforce ஹஸ் அ வெரி குட் கம்யூனிட்டி. இதுல நல்ல கனெக்ஷன்ஸ் நீங்க பில்ட் பண்ணலாம். உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணி ஒரு புது அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கா இருக்கலாம், இல்லை ரெஃபரன்சஸ்லாம் கேட்கறதுக்கா இருக்கலாம். வி ஹாவ் அ வெரி குட் கம்யூனிட்டி இன் த Salesforce. அண்ட் அது மட்டும் இல்லை, Salesforce வந்து ஹைலி கஸ்டமைசபிள். ஒரு பிஸ்னஸுக்கு அவங்களோட பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி அந்த சிஆர்எம்மை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நாட் ஒன்லி தட், ரீசெண்ட் டேஸில் வந்து Salesforce ஏஐ மேலே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் பிகமிங் மோர் ஸ்மார்ட்டர் nowadays as well. So these are the reasons why Salesforce is still the number one CRM in the world. Your future in Salesforce ecosystem. நீங்கள் இப்போ Salesforce உங்கள் கரியர் பார்த்தா சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். வை? பிகாஸ் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் இன்னும் Salesforceோட டிமாண்ட் வந்து அட்லீஸ்ட் 10 இயர்ஸ்க்காச்சும் இருக்கும். ஏன்னா மல்டிபிள் பிஸ்னஸஸ் வந்து Salesforceஐ அவங்க சிஆர்எம் அடாப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஒரு சிஆர்எம்லேருந்து இன்னொரு சிஆர்எம் மைக்ரேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லை. ஏன்னா நான் ஆக்சுவலாக அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ நோ ஹவு மச் ஆஃப் சேலஞ்சஸ் தே ஃபேஸ்ட். இப்போ Salesforce ஈகோசிஸ்டமில் டெவலப்பர் ரோல் மட்டும்தான் இருக்குன்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நானும் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அதான் நினச்சேன். பட் நான் வந்து வேலைக்கு சேர்ந்த பிறகு தான் தெரியுது, டெவலப்பர் பாத்வே மட்டும் இல்லை, தேர் ஆர் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நல்லா வரும்னா டெவலப்பர் பாத்வேவே சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் அவ்வளோ வராது, கோட் பண்ண வராது அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் QAவாக உங்களோட பாத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு QAவாக இருப்பீங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோடனே வந்து நீங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக மாறுவீங்க. அண்ட் தென் சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட், அண்ட் தென் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு உங்களோட கரியர் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட இனிஷியல் டேஸ்லேயே வந்து நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை டீம் லீடிங் ஸ்கில்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கே ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாவோ இல்லை ப்ரோக்ராம் மேனேஜராகவோ வந்து உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கம்மிங் டு அட்மினிஸ்ட்ரேட்டர், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா இங்கே இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து டைரெக்டாக டெவலப்பர் தான் ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் டெவலப்பராக அவங்களுக்கு அட்மின் ஒர்க்ஸும் தெரியும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹையரிங் 2 பீப்புள்ஸ் செப்பரேட்லி, ஒன் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ஒன் ஃபார் டெவலப்பர், அவங்க டெவலப்பர் மட்டும் ஹையர் பண்ணிப்பாங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் இன்டெப்த் நாலேஜ் ஆஃப் Salesforce, நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாகவும் ஜாயின் பண்ணலாம். ஸோ Salesforceஐ கரியராக ஸ்டார்ட் பண்ணனா உங்களுக்கு நிறையா பாத்வேஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பாத்வே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம Salesforce ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக Salesforce வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்களோட லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறதுக்கு அவங்களோட அஃபிஷியல் Salesforce ப்ரைஸிங் பேஜ் வந்தீங்கன்னா அவங்களோட லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஆஸ் அ பிஸ்னஸாக உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் சூட்டபுளாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் இந்த ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் படித்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா Salesforceக்கு டேரெக்டாக சேல்ஸ் டீமோட கனெக்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இல்லை ப்ராடக்ட்ஸ்லாம் சூட் ஆகும்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பிஸ்னஸ்க்கு சேல்ஸ் க்ளவுட் வந்து சூட்டபுளான ஒரு ப்ராடக்ட்டுன்னு நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ்லாம் நான் பார்க்கணுன்னா கீழேயே see all சேல்ஸ் க்ளவுட் ப்ரைஸிங்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணனா ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடும். இது ஆக்சுவலாக சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் தான் ஒர்க் ஆகும். ஒரு யூசருக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்ட்டு நம்ம பே பண்ணனா இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டான எடிஷனையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு எடிஷன்லேயும் ஃபீச்சர்ஸ் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு எவ்வளோ ஃபீச்சர் தேவைப்படுறன்றத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த எடிஷனை நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு Salesforce பற்றியான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்ட்டு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் ஃபர்தராக ஹிஸ்ட்ரி ஆஃப் Salesforce அண்ட் அக்வசிஷன்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.